திமுக அரசின் மெத்தன போக்கால் டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவில் பயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 40 விழுக்காடு நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பருவமழைக்கு முன்பாக கடைமடை பகுதி வரை அத்துணை வாய்க்கால்கள், ஏரிகள், குளங்கள் அத்தனையும் தூர்வாரி நீர் ஏதுவாக வெளியேற ஒரு சூழலை உருவாக்கியிருக்க வேண்டும். விளம்பரத்துக்கு கூட அது செய்யவில்லை. இப்போ இந்த மழையால் கிட்டத்தட்ட 4 முக்கிய மாவட்டங்கள், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, இதில் ராமநாதபுரமும் சேதமடைந்திருக்கிறது, புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சேதமடைந்திருக்கிறது, கடலூர் மாவட்டத்தில் சேதமடைந்திருக்கிறது. ஆனால் இங்கு 4 மைய மாவட்டத்தில் கொள்முதல் செய்த அந்த நெல் அதிக சேதமடைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விளைஞ்சிடுச்சு, மக்கி போயிடுச்சு. 6 லட்சம் ஏக்கருக்கு பயிர் செய்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் ஏக்கர் 18 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது தமிழக அரசு செய்தது வெறும் 5.5 லட்சம் டன் தான் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க.